ஹே கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். கேட்டும் இப்ப வெளியூருக்கு போயிருது. சோஜின் மறுநாள் அவங்க ஆஃபீஸ்ல எடுபிடி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ டேரக்டர் ஜோ, நீ என்ன எடுபிடி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, நான் இங்க வேணா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறா. இவ்வளோ நல்ல பீடியை நான் எப்படி பார்ட் டைமா ஒர்க் பண்ண விடுவேன், சீக்கிரம் எனக்கு பதில் சொல்லி நீ வேலைக்கு வரியா இல்லையான்னு. அப்புறம் நம்ம அந்த வாங்ஸோட ஒர்க்கை ஓஜி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து திரும்ப வாங்கிடலாம். அவங்களாவே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணதுனால நமக்கு அந்த சான்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இதை சோஜின் பாங்ஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கும் சந்தோஷம் தான். அதோட அவ பாங்ஸு கிட்ட வீட்டில தான் இருக்கேன்னு வேற போய் சொல்லியிருப்பா. அந்நேரம் பார்த்து கரெக்டா டேரக்டர் ஜோ வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இது பாங்ஸோட காதில் விழுந்துருது. இவளும் என் அக்கா ஹஸ்பண்ட் தான் வந்து பேசிட்டு இருந்தாரு, நான் வச்சிடறேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறா. ஆனா பாங்ஸுக்கு புரிஞ்சு போச்சு இவ அங்கதான் இருக்கா போல அப்படின்னு. இப்ப திரும்ப டேரக்டர் ஜோ கிட்ட வந்தா அவன் அவளை பக்கத்துல உட்கார வச்சு இன்னொரு ஸ்கிரிப்ட் பத்தி பேசிட்டு இருக்கான். அது ஏதோ ரொமான்டிக் ஜானர் போல. உங்களுக்கு தான் ரொமான்டிக் மூவிலாம் பிடிக்காது அப்புறம் என்ன அப்படின்னு போது இப்பெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க அந்த பாங்ஸ் வந்துடுறான். ரெண்டு பேரையும் விலைக்கு விட்டுட்டு நடுவில் உட்காந்துட்டு, என்ன நீ செத்த படத்தை திரும்ப கொண்டு வரலான்னு பாக்குற போல அப்படின்னு டேரக்டர் ஜோவை பார்த்து பேச, அவன் ஒன்னு ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னும் போது, நீ என்ன நல்ல நேரத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் நல்ல நேரத்தில் தான் பண்ணுறேன் வேற என்ன அப்படின்னும் போது, உன் மனசில் கை வச்சு சொல்லு நீ நல்ல நேரத்தில் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா சோஜனை பிடிச்சி தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பாங்ஸு நினைக்கிறான். அப்புறம் திரும்ப பாங்ஸ் கிளம்பும்போது சோஜனும் பின்னாடியே வரா. என்ன தப்பா நினச்சிக்காத, நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல, டேரக்டர் ஜோ உனக்கு பிடிக்கல அதனால தான் என்னால் சொல்ல முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு கோவம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவன் வெளியில் காட்டிக்காமல் மறைக்கிறான். அப்படியே சிரிச்சுட்டு, இல்லை என் மேலே தான் தப்பு, நீ சொல்கிறதுக்கு நான் தான் வாய்ப்பு கொடுக்காம இருந்துட்டேன் அப்படி இப்படின்னு அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி ஏற்றுக்கிறான். அப்புறம் இந்த படம் பண்ணணும்னு உனக்கு அவ்வளோ ஆசையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆனால் என்னோட கனவு இருக்குல்ல, நான் நல்ல படமாக பண்ணி நிறைய பேர் அதை பார்த்து அந்த படம் நல்ல ஃபேமஸ் ஆகி அவார்ட் ஃபெஸ்டிவலில் நல்ல சூப்பரான அழகான ட்ரெஸ்ஸாக போட்டு எல்லாரும் முன்னாடி பிரகாசமாக இருக்கணும், அதுதான் என்னோட கனவுன்ற மாதிரி சொல்ல, சரி அதுதான் உன் ஆசை அப்படின்னா பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் சோஜன் கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்தால, அவளையும் இப்போ இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிடுறா. சோஜனும் அந்த சந்தோஷத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பாங்ஸு வரான். அவன் இந்த ஆஃபீஸில் தான் உட்காந்து இனிமேல் வேலை பார்க்க போறேன்னு வேலை சொல்லிட்டு இருக்கான். டேரக்டர் ஜோ வேணான்னு சொல்ல பார்க்குறாரு. ஆனால் அவராலே ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் இந்த கேட் வெளியூர் போயிருந்தால, அவள் ஒரு இடத்துல யோகா பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபாக்ஸ் கிட்ட இருந்து ஒரே மெசேஜா வருது. என்னடா இது வெளியூர் வந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டாளேன்னு பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபாக்ஸை பார்த்தா அவ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்க போயிருந்தால, அங்க டிஃப்ரெண்டா போஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வேகமா கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரா. அங்கதான் இப்ப லைனஸ் இருந்துட்டு இருக்கா. அவட்ட போய் நான் அழகா இருக்கனா இல்லையா, வெயிட்லாம் குறைக்கணுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. அங்க அந்த கேட் வரா. அடியே லைனஸ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னை விட்டு ஒரு நாள் இருக்க முடியல அப்படின்னு கேட்க, ஃபாக்ஸும் என்னாச்சு அப்படின்னும் போது ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பியிருக்கா. வெளியூர்ல கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா விட மாட்டா அப்படின்னும் போது லைனஸ் இருந்துட்டு, ஆமா நீனா ரெஸ்டாரண்டா வச்சு நடத்துற, ஃப்ரிட்ஜில் கெட்டு போன ஃபுட்லாம் இருக்கு அப்படின்னும் போது, ஃப்ரிட்ஜ் எதுக்காக இருக்கு, சாப்பாடு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தானே இருக்கு அப்படின்னும் போது, சாப்பாடை ஃப்ரீஸ் பண்ணுமா, ஆனா நல்லா இருக்க சாப்பாடை கெட்டு போகாம பார்த்துக்கும், கெட்டு போன சாப்பாடு எதுக்குமா உள்ள வச்சிருக்க, அப்புறம் அந்த கறி துணி, அது கறி துணி அடியாது, அதெல்லாம் துவைச்சு எத்தனை நாள் ஆகுது, அந்த துணியெல்லாம் அப்பப்போ துவைக்க வேண்டாம், இப்படி ஒரு ஹைஜீனே இல்லாமல் இருந்தனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் தான் சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சோஜனோட ஆஃபீஸில் சோஜனும் பாங்ஸுவும் உள்ள உட்காந்து மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்புறம் நைட்டு டின்னர் போகலான்னு பேசிட்டு இருக்க, சோஜன் கூட வேலை பார்க்குற பொண்ணும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு டின்னர் போகலாமா, நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாங்ஸுக்குலாம் கடுப்பாக இருக்கு, அடியே நான் கூட்டு போகலாம் நினைச்சேன் அப்படின்னு. அப்புறம் 4 பேருமே சேர்ந்து டின்னர் போயிருக்காங்க. அப்போ பாங்ஸு சோஜன் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கிட்ட நானும் சோஜனும் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுலாம் நம்பவே மாட்டுது. இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த லைனஸ் இருக்குல்ல, அவள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்பா போல. அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஓஜி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு எனிமி டீம் தான். ஓஜி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னா இவங்க செகண்ட் பிளேஸ். அவங்க என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, நாங்கள் நல்ல சேலரி தரோம், ஆனால் நீங்கள் ஓஜி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அங்கே வேலை பார்த்துருக்கீங்க, அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கலாம் தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல இந்த லைனஸ் யோசிச்சுட்டே இருக்குது. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. சோஜின், பாங்ஸு, கேட்டு, ஃபாக்ஸு, லைனஸ்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க, லைனஸ் அவள் ஒரு கம்பெனிக்கு போனால, டிகே கம்பெனின்னு அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபாக்ஸ் இருந்துட்டு, அங்கே மட்டும் நீ ஜாயின் பண்ண அப்படின்னா இன்னும் சீஃப் டைரக்டர் எதிர்க்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னும் போது லைனஸ் இருந்துட்டு, அதுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ நாங்கள் ஒன்றும் ஒன்றா இல்லையே, நாங்கள் தான் பிரிஞ்சிட்டோமேன்றா. அப்புறம் சோஜன் இருந்துட்டு, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரோட ரோலுக்கும் கேஸ்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லைனஸ், ஃபாக்ஸு, கேட்டு 3 பேரும் எனக்கு யார் நடிக்கிறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாங்ஸு போய் சும்மா இல்லாம, இதெல்லாம் நீங்க டேரக்டர் ஜோ கிட்டே கேட்டலாமே அப்படின்னு சொல்லி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் காலையில 3மே சோஜனோட ஆஃபீஸ்க்கு வந்துருது. டேரக்டர் ஜோ கிட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்கி படிச்சுட்டு யார் யார் அவங்களுக்கு நடிக்க போறான்றதையும் பார்த்துட்டு, எனக்கு அவளை பிடிக்கல, இவ
தான் வேணும், எனக்கு இவ்வளோ பிடிக்கல, அவள் தான் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்குதுங்க. டேரக்டர் ஜோக்கெலாம் கடுப்பாக இருக்குது. 3 பேருமே அவங்கவுங்களோட பேருக்கு கேஸ்டிங்காக எடுத்து வச்சவங்கள பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே டேரக்டர் ஜோ பாத்ரூமுக்கு போக அங்கே பாங்ஸு நின்றுட்டு இருக்கான். டே இதெல்லாம் உன் வேலை தானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல அப்படியே அவனை நக்கல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. கேட்டோட ரெஸ்டாரண்ட்டில் கேட்டும் லைனஸும் அங்கே தான் இருக்காங்க. லைனஸ்க்கு தான் இப்போ வேலை இல்லைல்ல, அதனால அதிக டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பாங்க அந்த சீஃப் டைரக்டர் வராரு. கேட்டும் நீ க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் அடைச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் தனியாக பேசிட்டுன்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. இந்த டிகே கம்பெனி இவளுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை பற்றி தான் இந்த சீஃப் டைரக்டர் பேச வந்திருக்காரு. நீ எங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்கும்போது அவள் இருந்துட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி பேசுகிறா. அது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல அப்படின் போது அப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்க நீ திரும்பவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது கம்பெனிக்கு திரும்ப வேலைக்கு கூப்பிடுறாரு. அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியல. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் சோஜனோட ஆஃபீஸில் எல்லாம் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாங்ஸு வந்து சோஜன் கிட்ட ஹாய் சொல்ல அவளும் ரொம்ப பிஸியில் இருக்கா. அப்படியே பேச ஆரம்பிச்சிட்றா. இவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஃபோன் பண்ணி சான்ஸ் கேட்டிருப்பால, அந்த பொண்ணு இப்போ வரலன்னு சொல்லிடுறா போல. அவளை நம்பி தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, நாளை கழிச்சு வேற இன்வெஸ்ட்மெண்ட் மீட் இருக்கு, ஒரு கம்பெனிக்கு போகணும், அவங்க இப்போ இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டேரக்டர் ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு போகிறனாலும் ஆயிடுச்சு. அன்னைக்கு காலையில் லைனஸ் சீஃப் டைரக்டரை தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறா. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா நீங்கள் சொன்ன ஆஃபரை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னை கம்பெனிக்கு திரும்ப கூப்பிட்டுக்கணும்னு முடிவு எடுத்தது யாரு, நீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லை, என் அப்பா தான். நீ தான் கம்பெனியில் முக்கால்வாசி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்க, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்ம கம்பெனியை பற்றி, அதனால தான் அவருக்கு விட மனசு இல்லை அப்படின் போது அப்போ உங்கள் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா இவளுக்கு அந்த டிகே கம்பெனியில் ஆஃபர் பண்ணாங்கல்ல சேலரி, அதை விட டபுளாக கொடுக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த சீஃப் டைரக்டர் பொசிஷனே இவளுக்கு கொடுக்கணும்னு கேட்குறா. இந்த சீஃப் டைரக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு வந்துக்கிட்டே சிரிக்கிறாரு. டேரக்டர் ஜோவும் சோஜனும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட படத்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேரக்டர் ஜோ ரொமான்டிக் மூவி இப்போ தானே பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடிலாம் ரொமான்டிக் ஜேனர் பண்ணது இல்லையா, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி யோசிக்கும் போது அதெல்லாம் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த பாங்ஸு அவனுக்கு சோஜனும் டேரக்டர் ஜோவும் ஒன்றா போயிருக்கிறது பிடிக்கல. சோஜன் கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஒரு லொக்கேஷனை கேட்டுட்டு அங்கேயே போய் வர நிற்கிறான். சோஜனுக்காக கையில் ஒரு பொக்கெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் காரில் தான் வந்திருக்கான், அந்த டப்பா காரில். டேரக்டர் ஜோவும் சோஜனும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் எல்லாத்தையும் பேசிட்டு வெளியில் வர முதல்ல கொஞ்சம் சோகமாக வர மாதிரி தான் இருக்கு. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிச்சு போல. அச்சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன பண்ணன்னு சோஜன் குதிச்சிட்டு இருக்க. டேரக்டர் ஜோ அவளை ஹக் பண்ணிடுறாரு டக்குன்னு. இதை பாங்ஸு பார்த்துட்டு வேக வேகமாக பக்கத்தில் வந்து சோஜன் அப்படின்னு கூப்பிட அவ சந்தோஷத்துல அவன் கிட்ட போலான்னு பாக்குறா. ஆனா டக்குனு அவன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஜோவை பார்த்து இப்ப நீ வேலை எதுக்கு ஹக் பண்ண, என்ன உனக்கு எந்த தப்பான நோக்கமும் இல்லையான்னு சொல்லிட்டு சோஜன் கையை பிடிச்சி இவன் கூட எல்லாம் நீ வேலை பார்க்க வேணாம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு பார்க்ல வச்சுதான் சொல்றான், சோஜன் நீ அவன் கூட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல, அவன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல அவ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, அந்த ஆளு என்ன பண்ற டார்ச்சரை பார்த்தா நீ அப்பெல்லாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னும் போது நீங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒன்னா வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல சோஜன் அப்படின்னும் போது அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பார்ட்னர் தான் அப்படிலாம் சொல்லி பார்க்குறா. ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இந்த உலகமே பீஸாக உடையிற மாதிரி இருக்கு அப்படின் போது அவர் இருந்துட்டு அப்போ நீ என்ன நம்பலையா, இவ்வளோ நாளாக உன்னோட 3 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ கூட நான் ஒன்றுமே யோசிக்கல, ஏன்னா நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ இப்போ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, அப்போ நீ என்ன நம்பலை தானே, நான் இந்த படம் சக்ஸஸ் ஆனா நீயும் தான் மேலே வருவேன் நினச்சிட்டு இருக்கேன், நான் நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி இருக்க நீ இதெல்லாம் முக்கியம் நினச்சி பேசிட்டு இருக்கேன்னு அப்படி கோவத்துல அங்கேருந்து போயிட்டா. பாங்ஸு என்ன பண்ணன்னு தெரியாமல் சுற்றிட்டு நிற்கிறான். இப்போ பார்த்தா அடுத்த நாள் சோஜனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவள் வேலைக்கு வரல, சோஜனுக்கு உடம்பு சரியில்லைன்றத சோஜன் கூட வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட இருந்து பாங்ஸுவும் தெரிஞ்சுக்கிறான், டேரக்டர் ஜோவும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ அப்படியே டேரக்டர் ஜோ சோஜனோட வீட்டுக்கே போயிட்டான். அவ டேப்லெட்டை போட்டு படுத்துட்டு இருக்கலாம். நான் எழுப்ப வேணா செய்யட்டா அப்படின்னு சோஜனோட அக்கா கேட்டுட்டு இருக்க. இல்ல பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு இவன் தான் டேரக்டர் ஜோன்னு தெரிஞ்சிச்சு போல. அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதே நேரம் பாங்ஸுவும் காலிங் பெல் அடிக்கிறான். யாரா இருக்கும் இவங்க போய் கதவை திறக்க. அது பாங்ஸு இல்ல, சோஜனோட அக்காக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. அவன்கிட்ட அவனால எழுப்ப முடியாது, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா மாத்திரை போட்டு அப்படின்னு சொல்றாங்க. டேரக்டர் ஜோக்கெல்லாம் செம்ம சந்தோஷமா இருக்கு அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறது. நாங்க சோஜனை போய் எழுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஜனோட அக்காவும் அவ அக்கா ஹஸ்பண்டும் அங்க உள்ள போய் சோஜனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சோஜனோட அக்கா அவங்களாம் செம்ம டென்ஷன். நீ என்னடி ஒரே நேரத்துல 2 டைமிங் பண்ணிட்டு இருக்கியா, நீ இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறியா அப்படி இப்படின்னு கடுப்புல இருக்க. சோஜனுக்குலாம் எந்திக்கவே முடியல.
கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா எந்திரிச்சு வந்துட்டா போல. வெளியில வந்து பார்த்தா பாங்ஸுவும் டைரக்டர் ஜோவும் விழுந்து பரண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி 2 பேரையும் வெளியில கூட்டிட்டு போறா. ஒரு பார்க்ல பாங்ஸு நீ இந்த இடத்த விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜோ கிட்ட தனியா பேசுறா. அவ என்ன பேசினா அப்படின்றத இப்ப காட்டல. அப்புறம் டைரக்டர் ஜோ அங்க இருந்து கிளம்பிடுறான். பாங்ஸு கிட்ட வந்து அவ என்ன அவன் கிட்ட பேசினான்றதெல்லாம் சொல்லல. நீ இப்ப பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட் என்ன தூக்கிட்டு சுத்து அப்படின்னு சொல்லி அவன் மேல தொத்திக்கிட்டா. அப்புறம் அவனு வேற வழி இல்லாம அப்படி சுத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில சோஜனோட ஆபீஸ் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் வந்துருச்சுல, ப்ரொடக்ஷன் டீம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப பாங்ஸு அங்க வந்து பார்த்தா நிறைய ஆட்களா இருக்காங்க. சோஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன்கிட்ட வந்து நான் இந்த ஆஃபீஸில் நிறைய ஆட்களை வேலைக்கு வைக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி இப்போ ஆஃபீஸே நிரம்பி வழியுது, ஆனால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சக்சீட் ஆகும், நம்ம கண்டிப்பாக சாதிப்போம் அப்படிலாம் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க. அப்போ டேரக்டர் ஜோ அதை தள்ளி நின்று பார்க்குறான். அவனோட முகமே சரியில்லை. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. ஒரு ரோட்ல தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ தான் சோஜன் என்ன சொன்னா அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்க்குறான். சோஜன் டேரக்டாவே நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாம் என்னால் இதுக்கு மேலே ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க டேரக்டர் ஜோ உண்மையை சொல்லாமல் உன்னையா எனக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல இப்போதான் அவ ஐயோ உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கான். இப்போ அதை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் லைனஸோட ஆஃபரை சீஃப் டைரக்டர் ஏற்றுக்கிட்டாரு போல. லைனஸும் அங்கே வர சீஃப் டைரக்டர் அவளுக்கு கீழே தான் போயிருக்கான். அவள் சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் போல. அவள் கடந்து உட்காந்து மிரட்டிட்டு இருக்கா. அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அதை பற்றியா இதை பற்றியா, இந்த வேலையெல்லாம் இவ்வளோ டைம்குள்ளே முடிச்சுக்கணும் அப்படின்னு சீஃப் டைரக்டருக்கு என்ன சொல்ல முடியும், வாயை மூட்டு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ டைரக்டர் ஜோ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நாம சோஜனை நினைக்கிற மாதிரி தானே ஃபாக்ஸ் நம்மள நினைக்கிறா. இப்ப அதே கஷ்டம் தானே அவளுக்கும் இருக்கும். நாம விரும்புறவளை விட நம்மள விரும்புறவளை நாம நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனோட பார்வை இருக்கு. ஆனா இன்னுமே ஃபாக்ஸ் கிட்ட வெளிப்படுத்தல. இப்ப எல்லாருமே கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல தான் அசம்பிள் ஆகுறாங்க. அங்க லைனஸ் கூட சீஃப் டைரக்டரும் வராரு. இப்ப அவரும் லைனஸோட ஓரளவு சமாதானம் ஆன மாதிரி தான் தெரியுது. பாங்ஸு சோஜின் சேர்ந்துட்டாங்க. டைரக்டர் ஜோ மனசுக்குள்ள ஃபாக்ஸ் நுழைய ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி சீஃப் டைரக்டரும் லைனஸோட சேர்ற மாதிரி இருக்காரு. இப்படி ஒரு ஹாப்பியா போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டைரக்டர் ஜோ மூவியை ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இந்த எக்ஸ்ட்ராவா நடிப்பாங்கல்ல, பார்க்ல பீச்ல ஆளுங்கெல்லாம் தேவைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு பதிலா நம்ம ஃபாக்ஸ், கேட்டு, லைனஸ், பாங்ஸு இவங்களெல்லாம் வேற நடிக்க வச்சிட்டு இருக்காரு. டைரக்டர் ஜோவை போட்டு புண்ணாக்குறாங்க. அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த சீரிஸ் முடியுது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பை பை.